2026 ஆண்டிற்கான ஐபிஎல் மினி ஏலமானது அபுதாபியில் நடைபெற்று வருகிறது. தென்னாப்பிரிக்கா வீரர் டேவிட் மில்லரை 2 கோடிக்கு ஏலம் எடுத்துள்ளது டெல்லி அணி. ஐபிஎல் மினி ஏலத்தில் 25 கோடிக்கு ஏலம் போன ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். 2026 ஐபிஎல் தொடர்கான மினி ஏலம் இன்றைய தினம் அபுதாபியிலே தொடங்கியிருக்கின்றது. இந்த ஐபிஎல் ஏலத்தில் ஒட்டுமொத்தமாக 359 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். இதில் 244 இந்திய வீரர்கள், 115 வெளிநாட்டு வீரர்கள் இந்த ஐபிஎல் மினி ஏலத்திலே இருக்கிறார்கள். அணிகளை பொறுத்தவரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 13 காலி பணியிடங்களை வைத்திருந்த நிலையில தற்பொழுது ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கேமரூன் கிரீனை முதலில் வாங்கியிருக்கின்றது. அதிகபட்சமாக அவர் 25.20 கோடிக்கு ஏலம் போயிருக்கிறார். ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒட்டுமொத்தமாக ஏலம் அதிக தொகைக்கு ஏலம் போன 3வது வீரர் கேமரூன் கிரீன். அதே போன்று முதல் வெளிநாட்டு வீரரும் இதற்கு முன்பு மிச்சல் ஸ்டார்க் 24.75 கோடிக்கு ஏலம் போயிருந்தார். அதன் பிறகாக முதல் வெளிநாட்டு வீரராக 25.20 கோடிக்கு ஏலம் போயிருக்கிறார். அதே போன்று 2 கோடியான அடிப்படை விலைக்கு டேவிட் மில்லரையும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்கின்றது. முதல் சைட்ல டெவான் கான்வே, கேமரூன் கிரீன், சர்ஃப்ராஸ் கான், டேவிட் மில்லர், பிருத்வி ஷா போன்ற வீரர்கள் வந்திருந்தாலும் கூட 5 வீரர்களில் 3 வீரர்கள் விற்கப்படாமல் அன்சோல்ட் ஆகியிருக்கிறார்கள். 2 வீரர்களுக்கு மட்டுமே அதிக போட்டி இருந்தது. முதல் வீரர் கேமரூன் கிரீனுக்கு 25.20 கோடி வரை கடும் போட்டியானது இருந்து வந்தது. அதன் பிறகாக அடிப்படை விலை டேவிட் மில்லருக்கு 2 கோடி கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி டேவிட் மில்லரை வாங்கியிருக்கின்றது. அதே போன்று கேமரூன் கிரீனை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20.20 கோடி கொடுத்து தற்பொழுது வாங்கியிருக்கின்றது. இந்த ஐபிஎல் ஏலம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது செட்டினுடைய ஏலம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கின்றது. இந்த 2வது செட்டிலும் வெங்கடேஷ் ஐயர், அஸ்ராங்கா உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அதிக தொகைக்கு ஏலம் போவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அஜய்.